அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப பயனுள்ள தகவல். வசிய மருந்து. வசிய மருந்து. இந்த மருந்தை எப்படி இது அந்த காலத்தில் பாட்டிகள் பயன்படுத்தின ஒரு டெக்னிக்கல், ஒரு வைத்திய முறை. அந்த காலம்னா குறைஞ்சது 100-150 வருடங்களுக்கு முன்னாடி 100-150 வருடங்களுக்கு முன்னாடி பாட்டிமார்கள் பயன்படுத்தின அற்புதமான வசிய முறை. சூடான சாதம், சூடான குழம்பு. உங்கள் வீட்டுக்கார வசியப்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே அன்பு பாசமாக இருக்கணும், காதல் பண்ணணும், சுற்றி சுற்றி வரணும், ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் பண்ணலாம். கணவனுக்கு பண்ணலாம். சூடான சாதம், சூடான குழம்பு. புல்லாமணக்குன்னு சொல்லி ஒரு கிழங்கு வகை இருக்குது. புல்லாமணக்கு, சொல்லால மணக்கும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் புல்லாமணக்கு கிழங்குன்னு. அதை வாங்கிக்கிட்டு மிக்சிலையோ அம்மிலையோ வச்சு அரைச்சி பவுடராக்கிய. எப்படி? அந்த கிழங்கை அம்மிலையோ மிக்சிலையோ போட்டு பவுடரை ஆக்கிட்டு இந்த சூடான சாதம், சூடான குழம்புல மேலே இப்படி லேசாக தூவி விடுங்க. அந்த பவுடரை, புல்லாமணக்கு கிழங்கால பவுடரை ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை இப்படி தூவி விட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா குளிச்சுடுங்க. நல்லா சோப்பு உப்பெல்லாம் போட்டு ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா அழுக்கு இல்லாமல் குளிங்க. ஏன்னா இதை சாப்பிட கொடுக்க போகிறோம். சரியா? நல்லா குளிச்சுருங்க. சூடான சாதம், சூடான குழம்பு, மேலே புல்லாமணக்கோட பவுட்ரு போட்டாச்சு. காலை கொஞ்சம் இப்படி வச்சு அந்த காலினுடைய இடுக்கில் இந்த சோறு, இந்த குழம்பு, அந்த புல்லாமணக்கு போட்டதை இப்படி உள்ளே தள்ளிடுங்க. உங்களுடைய பாவடை சேலையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. உள்ளே காற்று போகாத அளவுக்கு எடுத்து விட்டுருங்க. கிழக்கு பார்த்து நின்றுக்கங்க. எப்படி? கிழக்கு பார்த்து. இது என்ன கிழமை வேணாலும் செய்யலாம். காலைல, சாயங்காலம், மத்தியானம், எப்போ வேணாலும் செய்யலாம். அந்த பாவடை சேலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நில்லுங்க. கையெடுத்து கும்பிட்டுக்கங்க. கண்ணை மூடி நல்ல மனசார வேண்டிக்கங்க. என்ன குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த தெய்வத்தினாலும் வேண்டிக்கங்க. இந்த சூடான சாதம், குழம்பு, புல்லாமணக்கினுடைய பவுடர் மேலே அப்படியே ஆவியாக அடிக்கும். உங்களுடைய தொடப்பகுதி, வயிற்று பகுதியில் போய் அந்த ஆவியாகப்பட்டது படியும். சொல்கிற புரியுதா? படிஞ்சு அது என்ன பண்ணும்? வேர்வையாக வழிஞ்சி அடிவயிறு பகுதி இருக்குல்லையே, அடிவயிறு பகுதி, இந்த தொடப்பகுதி, இதெல்லாம் வேர்வையாக வழிஞ்சு அந்த சோத்தில் விழுவும். சொல்கிற புரியுதாங்க? அந்த ஆவியாகப்பட்டது மேலே போய் அடித்து உங்கள் அடிவயிறு பகுதி, அந்த தொடப்பகுதியிலிருந்து வழிஞ்சு அந்த சோத்தில் விழுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10-20 சொட்டு. ஏன்னா காற்று போகலை, ஃபேனெல்லாம் போடாதீங்க, காற்று போகாது. இந்த ஆவியாகப்பட்டது மேலே அடிக்கும். அது அப்படியே மேலே படிஞ்சு அந்த வேர்வை, இந்த ஆவியாகப்பட்டதெல்லாம் படிஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் விழும். அதை ஒரு ஆணுக்கு சாப்பிட கொடுத்தால் எப்படி? ஒரு ஆணுக்கு சாப்பிட கொடுத்தா சொல்லவே தேவையில்லைங்க. சொன்ன உங்களுக்கு அப்படியே இப்போ உடம்பு புல்லரிக்கு சிலு. ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆகிட்டு கல்யாணம் ஆகி, அந்த அம்மா இந்த மாதிரி செஞ்சு வீட்டுக்காருக்கு கொடுக்குது. முந்தானத்து கல்யாணம் ஆன மாப்பிள்ளை எப்படி சேட்டைகள் பண்ணுவாரோ அந்த மாதிரி செய்வார். அப்படி ஒரு விஷயங்க அது. நீங்கள் எத்தனை மாந்திரிக காணொளி பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி மிக ரகசியமான விஷயங்கள் வெளியில் இடம். ஏன்னா தெரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு, இதெல்லாம் ஒரு நல்ல, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் இதெல்லாம் ரகசியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க, நான் அப்படி இதெல்லாம் நீங்களும் தாராளமாக பண்ணி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி என்னென்னு சந்திரகுமார் சொன்னார்னா செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சுமா, நீங்கள் அதில் என்ன வந்திருக்கு சொல்லுங்கள். நீங்கள் இதெல்லாம் சூப்பரான வைத்தியம், சூப்பரான முறை செய்யலாம். சரியா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், விளக்கமாக சொல்லித்தரேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலி உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.